வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணி விதைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம பூசணிக்காயை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய காட்டக்கூடிய அந்த கவனத்தை பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது காட்ட மாட்டிருக்கும். ஸோ பூசணி விதைகள் எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கக்கூடிய அந்த பூசணி விதைகளில் 559 கலோரி அளவுகள் இருக்குங்க. அதில் ஆரோக்கியமான கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, புரதம் 30 கிராம், விட்டமின் பி எல்லாமே இருக்குது. அத்தியாவசியமான தாதுக்களில் காப்பர், மாங்கனீஸ், பொட்டாசியம், விட்டமின் B6 இருக்குது. நுண்ணிய ஊட்டச்சத்துக்களில் விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ இதெல்லாமே இருக்குது. கனிமங்களில் இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம், செலினியம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பூசணி விதைகள் என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு அளிக்குது அப்படின்றத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஒரு ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், பூசணி விதைகளில் ஓலிக் அமிலம் போன்ற மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து இதய ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்தும். HDL அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு நன்மை தரக்கூடிய கொழுப்புகளை மட்டுமே அதிகரிக்கும். மேலும் ஆரோக்கியமான லிப்பிட்டோடைய அளவை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணி விதைகளில் நிறைவு உற்ற கொழுப்பு குறைவாக இருக்குது. தாவர புரதம் நிறைந்திருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த அழுத்த அளவை கட்டுப்படுத்துறதால இதய கோளாறுகள் நமக்கு முன்னாடி தடுக்கப்படும். அதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு தொடர்ந்து பூசணி விதைகளை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகளில் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்குங்க. ஸோ எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த சத்தாக மெக்னீசியம் இருக்குது. மெக்னீசியம் குறைபாடு கொண்டவர்களுக்கு எலும்பு அடர்த்தி இழப்பு தொடர்பான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு அடர்த்தி குறைவு, எலும்பு முறிவு போன்றவை எல்லாம் உண்டாகலாம். மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா 60% இந்த பூசணி விதைகள் இருக்கிறதால எலும்புகளில் 60% சேமிக்கப்படும். இப்போ தினமும் ஒரு டீஸ்பூன் பூசணி விதைகள் சாப்பிடுவது உங்களுடைய எலும்பை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றது தான் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் வலுவான எலும்பு அமைப்பை பெற்று பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகள் இம்யூனோ மாடுலேட்டரி பண்புகளை கொண்டிருக்கு. இது நோய் எதிர்ப்பு செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துங்க. கூடுதலாக பூசணி விதைகளில் கொழுப்பு அமிலங்கள், பாலிஃபினால்கள் மற்றும் ஃப்ரீ டயாபெட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுவதாக சொல்லப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் இ நோய் எதிர்ப்பு அமைப்பு அந்த நோய் தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. ஜலதோஷத்தை இது குறைக்கலாம். அப்போ புரதம் மற்றும் மெக்னீசியம் இதெல்லாமே ஆற்றல் மட்டங்களை நமக்கு அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம பூசணி விதைகளை உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்து எந்த நோய் கிருமிகளும் நம்முடைய உடலை தாக்காத வண்ணம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியது பூசணி விதைகள். பூசணி விதைகள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்குது. அதனால தான் இது செரிமான ஆரோக்கியத்தை நமக்கு பாதுகாக்குது. இப்போ பூசணி விதைகளில் நார்சத்து இருக்கிறதால இது குடல் நுண்ணுயிர்களை பாதுகாக்குது. பெருங்குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க. நம்ம உண்ணக்கூடிய உணவு செரிமானம் சீராக இருக்கிறதுக்கும் குடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் செரிமானம் சீராவதால் மலச்சிக்கெல்லாம் தடுக்கப்படுவதற்கெல்லாம் தொடர்ந்து நம்ம பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ நம்ம உணவுகள் சாப்பிடுவோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட்டுவிடும். நமக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்று பொறுமலோ எதுவுமே இருக்காது. பூசணி விதைகளை எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்பெற வைத்துக்கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். தினசரி நீங்கள் இயல்பாகவே தூக்கம் உங்களுக்கு மேம்படணும், தினசரி நீங்கள் ஆரோக்கியமாக ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். பூசணி விதைகள் அதிக அளவு ட்ரிப்டோஃபான் கொண்டு இருக்குங்க. இது ஒரு அமினோ அமிலம். இந்த உணவுகள் தூக்கத்தினுடைய தரத்தையும் மொத்த தூக்க நேரத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தும் அப்படின்றத ஆராய்ச்சிகளில் குறிப்பிட்றாங்க. அப்போ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பூசணி விதைகளில் இந்த ட்ரிப்டோஃபானோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தாமிரம், துத்தநாகம், செலினியம் போன்றவையெல்லாம் இருக்குது. இது அனைத்துமே உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிமூவ் பண்ணி தூக்கத்தினுடைய தரத்தை உங்களுக்கு உயர்த்தும். தூக்கத்தை பாதிக்கக்கூடிய கவலை உணர்ச்சியை இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ தூக்கத்தில் பிரச்சனை அப்படின்றவங்களாம் தொடர்ந்து ஒரு டீஸ்பூன் இந்த பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உணவுகளை சேர்த்துட்டிங்கன்னா அந்த டோப்பமைன் போன்ற ஹார்மோன்கள்
உங்களுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்கள். ஸோ இந்த ட்ரிப்டோஃபான் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது இயல்பாகவே நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நீங்கள் ஓய்வு நிலைக்கு போயிடுவீங்க. அதாவது தூக்கம் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக வர ஆரம்பிக்குங்க. தூக்கம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவமைகளையும் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறணும் அப்படின்னா பூசணி விதைகளையும் அன்றாடம் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.